உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, இஸ்லாம் எங்களுக்கு ஆக முக்கியமாக 5 கடமைகளை சொல்லியிருக்கிறது. இந்த 5 கடமைகளை யாரெல்லாம் நிறைவேற்றுவார்களோ அவர்கள்தான் உண்மையான முஸ்லிமாக மாற முடியும். அந்த 5 கடமைகள்ல நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய ஒரு கடமை, அதுதான் தொழுகையுடைய கடமை. 1வது கலிமா, 2வது தொழுகை என்று சொல்லுவோம். இது ஒவ்வொரு நாளும் கட்டாயம் செய்ய வேண்டிய 5 நேர கடமையாக இருக்குது. இது போல வருஷத்துக்கு ஒரு தடவை ரமதானுடைய மாசம் நோன்பு, அதுவும் ஃபர்லாக இருக்குது. பிறகு யாருக்கெல்லாம் அல்லாஹ் வசதியை கொடுத்தானோ இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களோட வியாபாரத்திலிருந்து கொடுக்க வேண்டிய ஒரு கடமை தான் ஜகாத்துடைய கடமை. இந்த 3 கடமைக்கும் நேர் மாற்றமான வித்தியாசமான ஒரு கடமை இருக்கு. தொழுக நோன்பு என்று வார நேரம் அது தன்னுடைய உடம்ப வருத்தி உடம்பால் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு அமல். ஜகாத் என்று வார நேரம் உடம்புக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை, எங்கட பணத்தால நிறைவேற்ற வேண்டிய ஒரு அமல். ஹஜ் என்று 5வது ஒரு அமல் இருக்கு. இந்த அமல் உடம்பாலையும் கஷ்டம் இருக்குது, பணத்தாலையும் செலவழிக்க வேணும், இன்னும் ஒரு படி தாண்டி அதுல உள்ளமும் சம்பந்தப்படும். எனவே அடுத்த எல்லா கடமைகளையும் விட ஆக கஷ்டமான ஆக பாரமான ஒரு கடமை தான் ஹஜ்ஜுடைய கடமை. குர்ஆன்ல அல்லாஹு தாலா ஆக முக்கியமான கடமை தொழுகையை பத்தி பல இடங்கள்ல பேசிக்கிறான். ஆனா எங்கேயுமே குர்ஆன்ல சூரத்து ஸலா, தொழுகை சம்பந்தமான சூரா என்ற ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கல. சூரத்து ஜகாத், சூரத்து ஸௌம் என்று நோம்ப சொல்ற சூறாவோ ஜகாத்த சொல்ற சூறாவோ என்று ஒரு சூரா குர்ஆன்ல இல்லை. நேர் மாற்றமாக சூரத்துல் ஹஜ், ஹஜ்ஜுடைய ஒரு சூரா என்று குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு சூறாவே இறக்கி வச்சிருக்கார். ஏன்? அடுத்த எல்லா கடமைகளையும் விட இது ஒரு வித்தியாசமான ஒரு கடமை, இது ஆக முக்கியமான ஒரு கடமை. ஆனா அல்லாஹு தாலா இந்த கடமைய எல்லாருக்கும் இந்த கடமையை அல்லாஹ் கொடுக்கல. யாருக்கு வசதி வாய்ப்பு, பணம், சொத்து, செல்வம் இருக்குதோ இவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் ஹஜ்ஜ கடமையாக ஆக்கினான். இந்த ஹஜ்ஜ அல்லாஹ் ஏன் கடமையாக ஆக்கினான்? அதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல ஒரு சஹாபி இருந்தார், அம்ர் இப்னுல் ஆஸ். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் என்ற ஆசையோட நபி அவங்களை பார்க்க வந்தார். வந்து, யா ரசூலுல்லாஹ், உங்களோட கையை நீட்டுங்க, நானும் உங்களோட கையில பையத் செஞ்சு இஸ்லாத்துக்கு வாரேன். அல்லாஹுடைய நபியும் கையை நீட்டுறாங்க. கையை நீட்டினவர் கையை எடுத்துட்டார். கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் கையை எடுத்தாய்? நீ வந்ததே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள, ஏன் கையை எடுத்தாய்? அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நீங்க எனக்கு ஒரு நிபந்தனை ஒன்று இருக்கு என்ற உள்ளத்துல, அந்த நிபந்தனையை நீங்க நிறைவேற்றுங்க, நான் இஸ்லாத்துக்கு வரேன். நபியும் கேட்கிறாங்க, உனக்கு என்ன நிபந்தனை? சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் பல காலம் காஃபிராக இருந்து பாவம் செஞ்சிருக்கிறேன், எனவே நான் இஸ்லாத்துக்கு வந்தா என் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். நபி அவங்க சொன்னாங்க, அம்ரு, உங்களுக்கு தெரியாதா, ஒரு மனிதன் ஹிஜ்ரத் செஞ்சு மக்கால இருந்து மதீனாக்கு வந்தா அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். அதே போல ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தார் என்றால் இஸ்லாத்துக்கு வர முன்னால் என்ன என்ன பாவம் செஞ்சாரோ எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். 3வது சொன்னாங்க, அம்ரே, உனக்கு தெரியாதா, ஒருவர் ஹஜ் செய்வார் என்றா ஹஜ்ஜிக்கு முன்னால் என்ன என்ன பாவங்கள் செஞ்சாரோ எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறார்.
இப்ப அந்த சஹாபி விருப்பத்தோடு இஸ்லாத்துக்குள்ளாரவார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜ எங்க கொண்டு போய் சேர்த்தாங்க? இஸ்லாத்துக்கு வாரது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். மக்கால இருந்து யாரெல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு வந்தாங்களோ மார்க்கம் அவங்களுக்கு முஹாஜிரூன் என்ற பெரிய ஒரு பட்டம் கொடுத்துச்சு. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அதை போல யாரெல்லாம் ஹஜ் செய்வாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஹாஜி என்று சொல்லுவோம். வேற எந்த கடமைக்கும் அந்த கடமையை செஞ்சதுக்கான ஒரு அடையாளம் வந்து நாங்க சொல்றது இல்லை. ஆனா ஹஜ்ஜ முடிச்சு ஒருத்தர் வந்தா மட்டும் நாங்க அவருக்கு ஹாஜி என்று சொல்லுவோம். ஏன்? எல்லா கடமைகளையும் விட சிறந்த ஒரு கடமை, ஒரு அடிமைத்தனத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால நிரூபிக்கக்கூடிய ஒரு கடமை தான் ஹஜ்ஜுடைய கடமை. அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு தாலா இந்த ஹஜ்ஜ கடமையாக்குறதுக்கு ஆக முக்கியமான நோக்கம் அந்த மனிதனை அன்றையோட சுத்தமான ஒரு மனுஷனாக ஆக்குறது. அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க, ஒரு மனுஷனுடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மாறிச்சுண்டா அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிற கூலி அது சொர்க்கமாக இருக்கும் என்று சொன்னாங்க. அல்லாமா இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒருவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட வேணுமாக இருந்தால் அந்த ஹஜ் எப்படியாப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கும்? அந்த ஹஜ் அவர் பெருமைக்காக, பேர் புகழுக்காக, ஹாஜி என்ற பட்டம் எனக்கு மக்கள் சொல்லணும், நான் இவ்வளவு ஊர்ல கோடீஸ்வரனா இருக்கிறேன், எனக்கு இன்னும் அந்த பட்டம் கிடைக்கல, ஹஜ்ஜிக்கு போய் வந்தா எல்லாம் ஹாஜி என்று சொல்லுவாங்க, அந்த ஒரு நோக்கம் இல்லாம ஹஜ் செய்யும். தற்பெருமைக்காக இல்லாம ஹஜ் செய்யும். அதே ஹஜ்ஜில போனா அவருடைய நாக்கை அவர் பாதுகாக்கும். அவருடைய செயல்கள் அதுல பாவங்கள் நடக்கக்கூடாது. அதை போல இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, அந்த ஹஜ்ஜாஜி ஹஜ்ஜி செஞ்ச பணம் அது ஹலாலான பணமாக இருக்கும். அதனாலதான் ஒருத்தர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக மாறியும் வேலைல்ல, அவர் சம்பாதிச்ச சல்லி அது ஹராமான சல்லியாக இருந்தால் அவர் ஹஜ்ஜி செய்யறதுலையும் பிரயோசனம் இல்லை. நாங்க எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எங்கள்கிட்ட எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்து இருக்கிறது என்றது முக்கியம் இல்லை. எங்கட அந்த சல்லி, எங்கட வருமானம் இது ஹலாலான பணமாக இருக்குதா, அது 100க்கு 100 ஹலாலா, அதுல ஹராம்கள் கலக்கப்பட இல்லையா என்றேதான் ஆக முக்கியமான விஷயம். எனவே ஹஜ்ஜி செய்யறதாக இருந்தாலும் அந்த பணம் சுத்தமான ஹலாலான பணமாக இருக்கும். எனவேதான் மார்க்கம் வியாபாரம் செய்யற நேரம் அது ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதை அந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லு. அன்பான சகோதரர்களே, இப்ப நாங்க ஹஜ்ஜிக்கு ஒருத்தர் போறாருண்டா அவர் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியசாலி, அவர் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியசாலி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒரு வீடை கட்டுங்க எனக்காக. அதுக்கு அல்லாஹ் பைத்துல்லாஹ், அல்லாஹுடைய ஊடு என்ற பெயர் வச்சுக்கிறான். இப்ப நபி இப்ராஹிமுக்கு அல்லாஹ் சொன்னான், நீங்க ஒரு சத்தம் போடுங்க, யாருக்கெல்லாம் ஹஜ் செய்ய வேணுமோ நீங்க வந்து ஹஜ் செய்யுங்க என்று சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், நான் நிக்கிறதே ஒரு காட்டு பகுதி, ஏண்ட சவுண்டும் அவ்வளவு பெரிய சத்தம் இல்ல, நான் கத்தினா யாருக்கு கேட்க போகுது? அல்லாஹ் சொல்றான், சொல்றதுதான் உங்களோட கடமை, மக்களை வர வைக்கிறது ஏண்ட கடமை. அவங்க யாரும் இல்லாத நேரம் சத்தமாக, மக்களே அல்லாஹ் ஒரு வீடு உங்களுக்காக கட்டியிருக்கிறான், யாருக்கெல்லாம் ஹஜ் செய்யலுமோ வாங்க என்று எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னால சொன்னான். ஆனா மக்கள் இன்னும் அந்த அழைப்பை கேட்டு அல்லாஹுடைய வீட்டுக்காக போய் கொண்டிருக்கிறான். மேலான சகோதரர்களே, இந்த காபத்துல்லா எந்த அளவுக்கு பொறுமதியான வீடுண்டா எங்களுக்கு தெரியும். உலகத்தில் உள்ள ஆக முக்கியமான 3 பள்ளி, ஒன்று காபத்துல்லா, அடுத்தது மஸ்ஜிது நபவி, அடுத்தது பைத்துல் மக்திஸ், பலஸ்தீன்ல உள்ள அந்த மஸ்ஜித் அக்ஸா. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டுறதுக்காக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பாவிச்சது ஜின்களை வச்சுதான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டுறான். ஆனா அல்லாஹு தாலா கஅபாவை கட்டுறதுக்கு பயன்படுத்தினது மலக்குமார். கஅபாவுக்கு நேராக அல்லாஹுடைய அர்ஷுக்கு கீழால பைத்துல் மஅமூர் என்ற ஒரு மஸ்ஜித் அல்லாஹ் கட்டினான், மலக்குமாரை வச்சு கட்டினான். இப்ப மலக்குமாருக்கு அல்லாஹ் சொல்றான், என்னுடைய மலக்குமாரே இந்த பைத்துல் மஅமூரை தவாஃப் செய்ய.
ஹதீஸ் சொல்லுது, ஒரு மலக்கு ஒரு தடவை அந்த வீட்டுக்கு போய் தவாப் செஞ்சா திரும்ப கியாமத் வரைக்கும் அவருக்கு சான்ஸ் கிடைக்காதான். ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமான மலக்குமார் இருக்கிறான். அங்க தவாப் நடந்து கொண்டே இருக்குது. இப்ப அல்லாஹ் அந்த மலக்குமாருக்கு சொல்றான், நீங்க உலகத்துக்கு போய் அந்த பைத்துல் மஅமூருக்கு நேராக பூமியில எனக்கு ஒரு வீடை கட்டுங்க, எனக்கு என்ற ஒரு மஸ்ஜிதை கட்டுங்க. இந்த மலக்குமார் உலகத்துக்கு வந்து கட்டின மஸ்ஜித் தான் அந்த காபாவாக இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவாப் செய்யற நேரம் மலக்குமார் பெருமையாக சொன்னாங்களாம், ஆதமே நீங்க இப்பதான் தவாப் செய்றீங்க, நாங்க இந்த பைத்துல்லாவை தவாப் செஞ்சு 2000 வருஷம் ஆகுதுன்னாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய அந்த வீடு, அல்லாஹ் எங்களே விருந்தாளியாக கூப்பிடுறான். யாருக்கெல்லாம் வசதி இருக்குதோ, அல்லாஹ் யாரெல்லாம் வசதி படைத்தவர்களாக மாத்திருக்கிறானோ அவங்க எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், இந்த வீட்டுக்கு வாங்க, நீங்க இந்த விருந்தாளியாக மாறிக்கோங்க என்றதை அல்லாஹு தாலா எங்களைய பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, அந்த பூமி ஒத்தர் மக்காவுடைய பூமியில கால வைக்கிறண்டா அதை விட வேற என்ன பரக்கத்து? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகன் வஹுதல் லின்னாஸ். இந்த உலகத்துல கட்டின 1வது மஸ்ஜித் அந்த மக்கால உள்ள அந்த காபத்துல்லாஹ் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல பக்கா என்ற பெயர் மக்காவுக்கு பாவிக்கப்பட்டது. அந்த மக்காவுடைய பூமி எவ்வளவு சிறந்த ஒரு பூமி. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்யற நேரம் மக்காவுடைய அந்த வாசல்ல வந்து கண்ணீரை வடிச்சவங்களாக சொல்றாங்க, மக்காவே உலகத்தில் உள்ள பூமிகள்ல ஆக வாசமான பூமி நீதான், ஆக மனமான பூமி நீதான், ஆக சிறந்த பூமி நீதான், எனக்கு ஆக விருப்பமான பூமியும் நீதான். இந்த மக்காவுடைய மக்கள் என்னைய வெளியாக்கல்லண்டா நான் ஒரு காலமும் இந்த இடத்தை விட்டு வெளியே பேசிக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பின ஒரு பூமி அந்த மக்காவுடைய பூமி. அந்த மக்காவுடைய பூமியில தான் அல்லாஹ் இந்த காபத்துல்லாவை சுமக்க வச்சுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த பூமி எந்த அளவுக்கு சிறப்பான பூமிண்டா பரக்கத் பொருந்திய ஒரு பூமி. அது ஒரு பரக்கத்தான ஒரு பூமி. அந்த பரக்கத் சுட்டிதான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு அங்க போய்த்து ஒரு ரக்காத் தொழுவாங்களோ 1,00,000 ரக்காத் தொழுறதுக்கு சமம். எனவே யாரெல்லாம் ஹஜ் உம்ராக்கு போறாங்களோ அவங்க அங்க போய்த்து செய்ய வேண்டிய வேலையும் அதுதான். தவாஃப் செய்யறதும் அந்த காபாவுக்கு முன்னால போய்த்து தொழுறதும் தான். இன்னைக்கு பாவம் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போறாங்க. அங்க போய்த்து அவங்க செஞ்ச வேலை என்னன்னா, மார்க்கெட்ல சுத்தி ஈச்சப்பழம் வாங்கினதும் ஜம்சம் தண்ணியை சேர்த்ததும் அதே ஒரு வசதியுள்ள ஒத்தரண்டா தங்கம் வாங்கினதும் தான் மிச்சம். ஒரு ரக்காத் உலகத்துல எங்கேயும் அந்த பாக்கியம் கிடைக்காது. 1,00,000 ரக்காத்துடைய நன்மை ஒரு ரூபா செலவழிச்சா உலமாக்கள் சொல்றாங்க 1,00,000 செலவழிச்ச நன்மை கிடைக்கும். எனவேதான் சில உலமாக்களுடைய கருத்து, ஹஜ்ஜில போய்த்து செய்யற ஆக சிறந்த அமல் ஒன்று அதிகமா சலாம் சொல்றது, அடுத்தது அதிகமாக சதக்கா செய்யறது. அதிகமா சதக்கா செய்யறது எந்த அளவுக்கு அல்லாஹ் அங்க பரக்கத்தை வச்சுக்கிறான்டா, உலகத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் அங்க போய் வந்து கொண்டிருக்கிறார். இந்த ரமதான்ல மட்டும் நாங்க கேள்விப்பட்டோம் 4 மில்லியன் மக்கள், 40 லட்சம் பேர் அந்த இடத்துல ஒன்று கூடினான். 40 லட்சம் பேருடைய இஃப்தார், அவங்களோட சஹர், அவங்களோட சாப்பாடுடைய ஏற்பாடுகள், அவங்க பாவிச்ச தண்ணீர், அவங்க குடிச்ச தண்ணீர் எங்கால எல்லாம் வந்துச்சு. இதுவரைக்கும் அந்த இடத்துல அதாவது சன நெரிசல் கூடி இடம் போதாது என்ற பேர் வந்ததில்லை. இடம் போதாம போயில்லை அங்க இதுவரைக்கும். அவ்வளவு பரக்கத்தான ஒரு பூமி. அந்த பூமியை மிதிச்ச ஒருத்தர் இந்த ஊருக்கு வருவாருண்டா அவர் எப்ப ஏழையாக போறார்? அந்த பரக்கத்தை அடைஞ்ச ஒருத்தர் எப்படி அவர் வசதி இல்லாதவரா போறார்? அவருடைய வாழ்க்கையை அவர் எப்படி மூதேவியாக மாறுவார்? ஒரு காலமும் மாற மாட்டார். அவர் சீதேவியாக தான் இருப்பார். அதே போல குர்ஆன் சொல்லுது, ஃபீஹி ஹுதல் லின்னாஸ். அந்த இடத்துக்கு யாரு போய்த்து வராங்களோ, நாங்க நிறைய சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஹஜ்ஜோட திரும்பின மக்கள், ஹஜ் செய்யற வரைக்கும் பாவம் செஞ்சவங்க, எப்படி எப்படி எல்லாம் இருந்தவங்க, அந்த ஹஜ் அவங்கள நல்லவங்களாக மாத்துச்சு. எனவே அன்பான சகோதரர்களே,
அந்த சிறப்பையும் அல்லாஹு தாலா அந்த மக்காவுடைய பூமியில வச்சிருக்கிறார். இது மட்டும் இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன் மகாமு இப்ராஹிம். அங்க நான் ஒரு இடம் வச்சிருக்கிறேன், அந்த காபத்துல்லாவோட அடுத்ததாக என்னுடைய நேசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலடி பட்ட ஒரு இடத்தை வச்சிருக்கிறேன். இந்த இப்ராஹிம் நபி அவங்களோட சம்பவத்தை தனியா பேசுவோம். இந்த காலங்கள் அதிகமாக இன்ஷா அல்லாஹ் உலமாக்கள் பேசுவாங்க. அந்த நபியுடைய தியாகம் என்ன, அவங்க அல்லாஹுக்காக நிக்கிற நேரம், அல்லாஹை பத்தி மக்களுக்கு சொல்ற நேரம், அவங்கள வளர்த்த அவங்களோட வாப்பா என்று சொல்லுவாங்க, வாப்பா இல்ல அவங்களோட சாச்சா. அந்த சாச்சா இவரை பார்த்து சொன்னார், நான் இந்த ஊர்ல சிலை வியாபாரம் செய்கிறேன், ஆனா நீ செய்யற வேலையால எனக்கு வியாபாரம் இல்லாம போகும். நீ சிலைகள் எல்லாம் பொய் என்று சொல்றாய், சிலை வணக்கம் செய்ய வானம் என்று சொல்றாய், நீ இந்த வேலையை விடாட்டி உன்னைய கல்லடிச்சு கொலை செய்வேன் என்று சொன்னார் சாச்சா. கடைசியில ஊட விட்டும் விரட்டி விட்டார். அன்பான சகோதரர்களே, நாங்க அல்லாஹ்வுக்காக நிக்கிற நேரம் சில நேரம் மக்கள் எதிர்ப்பாங்களே, மக்கள் தவறான விஷயங்களை பேசுவாங்க. மக்கள் எல்லாத்தையும் ஈமான் சஹாபாக்களுடைய ஈமான போல இல்ல, ஈமான்கள் குறைந்த காலத்துல வாழும். எனவே அந்த நல்ல விஷயம் அவங்களுக்கு வேற மாதிரி படலாம். ஆனா அல்லாஹ்வுக்காக நிக்கிறவர் எப்பயும் மக்களுடைய திருப்திக்காக வேண்டி அல்லாஹ்வை பாய்ச்சி கொள்ளக்கூடாது. அல்லாஹ் சொன்னான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, இப்ராஹிம் உனக்கு உன்ன வாப்பா உன்னை அவர் விரட்டி விட்டார். அல்லாஹ் நபி இப்ராஹிம் எப்படி மாத்துறான், அபுல் அம்பியா நபிமார்களுடைய வாப்பா என்று மாத்துறான். வாப்பா இடம் கொடுக்கல, வாப்பா மதிக்கல, நபிமார்களுடைய வாப்பாவாக அவருக்கு இப்ராஹிமை மாத்துறான். அல்லாஹ் ரெண்டு பிள்ளைகளை கொடுத்தான், ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ரெண்டு பேரையும் நபியாகவே ஆக்கி கொடுத்தான். அதுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில எங்களுடைய உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொடுத்தார். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில வந்தவங்க அதிகமானவங்க நபிமார்கள். வாப்பா வீட்டுல இடம் கொடுக்கல, அல்லாஹ் சொல்றான், ஏந்த வீட்டுக்கு பக்கத்துல நான் உங்களுக்கு இடம் தாரேன் என்று அந்த காபாவுக்கு அருகாமையில மகாமு இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் தடம் பட்ட அந்த இடத்தை அல்லாஹ் ஒரு வீடாக ஆக்கிச்சு. இன்றைக்கும் போனா பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காபாவை கற்ற நேரம் அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஒரு கல்லை இறக்கி கொடுத்தான். அந்த கல்லுக்கு மேலால ஏறிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டுறான். அது கட்ட கட்ட அந்த கல் அப்படியே உயர்ந்து கொண்டே போகுது, அந்த கல் அப்படியே மேல போகுது, திரும்ப இறங்குற நேரம் அந்த கல் அப்படியே திரும்ப கட்டையாகும். இன்றைக்கும் அந்த காபாவுக்கு போனவங்களுக்கு பார்க்கலும் இப்ராஹிம் நபியுடைய ரெண்டு கால் பாதங்களும் அந்த கல்லில் அப்படியே பதிஞ்சிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மகாமு இப்ராஹிமும் ஹஜருல் அஸ்வதும் சொர்க்கத்திலிருந்து வந்த ரெண்டு கல்லுகள். அந்த ரெண்டு கல்லும் உலகத்துக்கு வார நேரம் வெளிச்சமானதாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு வெளிச்சம் வேண்டா, உலகத்துடைய கிழக்கும் மேற்கும் வெளிச்சத்தால நிரம்பி இருந்துச்சு. அல்லாஹு தாலா அந்த ரெண்டுடைய லைட்டையும் ஆஃப் பண்ணி விட்டான், அந்த ரெண்டுடைய வெளிச்சத்தையும் இல்லாமாக்கி விட்டான். எனவேதான் இன்றைக்கு அந்த கல்லுகள் அங்க வைக்கப்பட்டது. அதுல அங்க போனா எங்களுக்கு பார்க்க கிடைக்கிற இன்னொரு பாக்கியம் தான் ஹஜருல் அஸ்வத் என்ற ஒரு கல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது வானத்துல இருந்து இறங்குற நேரம் வெள்ளையான கல்லாக இருந்துச்சு, வெள்ளையான ஒரு கல்லாக இருந்துச்சு. அத ஆதமுடைய மக்கள் புடிச்சு புடிச்சு அவங்களோட பாவங்களை அந்த கல் அப்படியே உறிஞ்செடுத்து இன்றைக்கு கருப்பாக அந்த கல்லு மாறி. ஹஜ் உம்ராக்கு போனவங்களுக்கு அதை பிடிச்சவங்களுக்கு தெரியும், அது கல்லண்டு யாரும் சொல்ல மாட்டான். பஞ்ச போல ஒரு சொஃப்டான அந்த கல் இருக்குது. முளவு திரிகளை அப்படியே ஒரு இடத்துல ஊத்தி வச்சா அது எப்படி பிடிக்கிறதுக்கு ஆசையாக சொஃப்டாக இருக்குமோ அது போலதான் அந்த கல் இருக்குது. அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய கல்லை இறக்கி வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கல்ல உலகத்துல யாரெல்லாம் பிடிப்பாங்களோ நாளைக்கு கியாமத்துடைய நாளையில அல்லாஹு தாலா அதுக்கு ரெண்டு கண்ணை கொடுப்பான், அதுக்கு அல்லாஹ் நாக்க கொடுப்பான். அந்த கல்லு சொல்லும், யா அல்லாஹ் இவர் உலகத்துல என்னைய வந்து சந்திச்சார், இவர் என்னைய பிடிச்சிருக்கிறார் என்று நாளைக்கு இவருக்கு சார்பாக அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லு பேசும். எத்தனை கோடி கொடுத்து இந்த வேலையை செய்யணும். கியாமத்துடைய நாளையில உலகத்துல பெரிய பெரிய பிரச்சனைகள் வார நேரம்
லட்சக்கணக்கு செலவழிச்சு மக்கள் லோயர் மாற பிடிக்கிறான். அந்த பிரச்சனையில இருந்து இவர் தப்புறதுக்கு பல லட்சங்கள் செலவழிச்சு அந்த லோயரை வச்சு பேசி இவர் தப்புறார். கியாமத்துல லோயர் சரி வராது. கியாமத்துல யாருக்கும் யாரையும் காப்பாற்ற முடியாது. உலகத்துல சல்லி வசதி பணம் இருக்குதுன்னா இந்த மாதிரி அமல்களை செஞ்சு நாளைக்கு எங்களுக்கான லோயர்ஸ் மாற நாங்க சேர்த்து வச்சுக்கிறோம். ஹதீஸுடைய கருத்துக்களை பார்க்கிற நேரம் அந்த காபாவுடைய அந்த மக்காவுடைய பூமியில மட்டும் 15 இடங்கள் இருக்கு. துவா கபூல் செய்யப்படக்கூடிய 15 இடங்கள். அந்த 15 இடங்களுக்கும் ஹஜ்ஜிக்கும் உம்ராக்கும் போறவங்க அந்த இடங்கள்ல போயிட்டு அவங்களோட துவாக்களை கேட்பாங்கண்டா அல்லாஹ் நிச்சயம் கபூல் செய்யும். அவர்கிட்ட ஒரே தேவைய 15 இடத்துல கேட்டாருண்டா சிறந்த ஒரு பூமி, சிறந்த ஒரு காலம், சிறந்த ஒரு நேரம், சிறந்த ஒரு இடம் எல்லாம் ஒன்று சேர அங்க அமைது. அங்க போயிட்டு துவா கேட்பாருண்டா எவ்வளவு பெரிய பாக்கியம் மாதிரி. அன்பான சகோதரர்களே, அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. ருக்குனுல் யமானி, ஹஜ்ருல் அஸ்வதோட அடுத்த மூலையில இருக்குது ருக்குனே யமானி என்ற ஒரு கல். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அந்த இடத்துல 70 மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு யார் துவா செய்வாங்களோ அல்லாஹு தஆலா அவங்களோட துவாக்களை கபூல் செய்வார். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல இருந்து ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் என்ற துஆவை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. எனவே அதுவும் துஆ கபூல் செய்யப்படக்கூடிய ஒரு இடம். அதே போலதான் அந்த காபாவுக்கு போனா எங்களுக்கு பார்க்கலாம் ஹிஜ்ரே இஸ்மாயில் ஹதீம் என்று சொல்லுவாங்க. காபாவுடைய ஒரு பகுதியில அப்படியே அரை வட்டமான ஒரு சுவர் இருக்கு. அந்த ஜாஹிலியா காலத்துல காபாவை கட்டுற நேரம் அந்த ஜாஹிலியா மக்கள் முடிவு செஞ்சாங்க இந்த காபாவை நாங்க கட்டி முடிக்கிற வரைக்கும் ஹராமான எந்த பணமும் வந்துடக்கூடாது. ஹலாலான பணங்களாலேயே காபாவை கட்டி முடிக்கும். சரித்திரம் சொல்லுது அந்த முழு காபாவையும் கட்டி முடிக்க முன்னால அவங்களோட ஹலாலான பணம் எல்லாம் முடிஞ்சு ஹராமான பணங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப அவங்க முடிவு செய்யறாங்க காபத்துல்லாவை இதுக்கு போறோம் கற்றல்ல என்றுதான் அதுல ஒரு பகுதியை அப்படியே ஒட்டி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் யார் அந்த ஹதீமுக்குள்ளால போய்த்து 2 ரக்காத் தொழுவாரோ இவர் காபத்துல்லாவுக்குள்ளால தொழுந்த நன்மை கிடைக்கும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தையும் அந்த புனிதமான அந்த ஹரமுடைய எல்லைக்குள்ளால் உள்ள காபாவுக்குள்ள அல்லாஹ் வச்சிருக்கிறார். அதே போல மேலான சகோதரர்களே, அங்க இன்னொரு இடம் இருக்குது, அதுதான் முல்தசம். இது காபாவுடைய கல்லுக்கும் ஹஜருல் அஸ்வத் அதாவது காபாவுடைய கதவுக்கும் ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கும் இடையில உள்ள இடம். அந்த இடத்துல போயிட்டு யாரு துவா செய்வாங்களோ அல்லாஹ் அவங்களோட துவாக்களை கபூல் செய்வான் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். இது போலதான் அந்த இடத்துக்கு போறவங்களுக்கு கிடைக்கிற இன்னொரு பாக்கியம் ஜம்சமுடைய தண்ணீரை குடிக்கிற பாக்கியம் கிடைக்கும். அந்த ஜம்சமுடைய கிணறு எங்க இருக்குதோ அந்த இடத்துல போயிட்டு கேட்கிற துவாவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்யறான். அதுவும் ஹதீஸ்ல வருது. எனவே ஹஜ்ஜிக்கு நாங்க போகக்கூடிய நியத் இருந்தா யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு போறோமோ எல்லாரும் போறாங்க என்ற அமைப்புல வைத்திரப்படாது. ஹஜ்ஜிக்கு போக முன்னால இந்த விஷயங்கள் எல்லாம் படிச்சு எந்த இடங்கள்ல துவா கபூல் செய்யப்படும், எந்த இடங்கள்ல எந்த சிறப்புகள் இருக்குது எல்லா விஷயங்களையும் படிச்சு அந்த இடத்துல போயிட்டு நிக்கிற நேரம் எங்களுக்கு அறியாமையே கண்ணீர் வரும். ஹஜ்ஜில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறதும் அதுதான். ஹஜ்ஜி முழுக்க என்னத்தை பேசுவோம்? ஹஜ்ஜி முழுக்க ஒரு ஹாஜி செய்யக்கூடிய அமல் என்ன? அவருடைய ஆடை அது ஒரு கஃபனுடைய ஆடையை போலதான் இருக்கு. உலகத்துல அவர் வாழ்ற நேரம் பல ரூபாக்களை செலவழிச்சு ஷேர்ட் வாங்கியிருப்பார், பல ரூபா பொறுமதியான டவுசர் போட்டிருப்பார். ஆனா அங்க அந்த உடுப்பெல்லாம் போடலாம். 2 துணி, ஒன்று சாரம் போல ஒன்று கெட்டுவார், இன்னொன்று கழுத்துக்கு மேல போட்டுக் கொள்வார். அந்த ஆடை இஹ்ராத்துக்கு ஒத்த ஒரு ஆடை. கையில எந்த விதமான சொத்து செல்வங்களும் கையில இல்ல, வெறும் மேலோட, தலைக்கு போடுறதுக்கு தொப்பியும் இல்ல. மஹ்ஷருடைய மைதானத்தை போல எல்லா மக்களும் அந்த அரஃபாவுடைய மைதானத்துல உட்கார்ந்து அல்லாஹ் கிட்ட துஆ செய்வான். இந்த பாக்கியம் ஒரு ஹாஜிக்கு கிடைக்கும். அந்த அரஃபாவுடைய மைதானத்துல எல்லோரும் துஆ செய்யற நேரம் அல்லாஹ் மலக்குமார்ட்ட பெருமையாக சொல்லுவான், என்னுடைய மலக்குமாரே பாருங்க, நீ இவங்களையா படைக்க வானம் என்று சொன்னீங்க, எப்படி அவங்களுடைய எல்லாத்தையும் துறந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ அதாவது அவர்களுடைய எல்லா விஷயங்களையும் சகித்து கொண்டு எனக்கு இதை கையேந்து நிற்கிறாங்க. அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷம் அடைவான். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான் பத்ருடைய யுத்தத்துக்கு பிறகு
ஆக கவலைப்படுற நாள் தானா அரஃபாவுடைய நாள். அவனுக்கு ஆக நஷ்டமான நாள் அரஃபாவுடைய நாள். அல்லாஹுடைய இறை நேசர்கள், அல்லாஹுடைய அவுலியாக்கள், அபுதால்மார்கள் கூடக்கூடிய இடம்தான் அந்த ஹஜ்ஜுடைய இடம். எனவே அந்த மண்ணை மிதிச்சுட்டு யார் ஹாஜியாக வருவாரோ இவர் ஆக சிறந்தொத்தராக வருவார், ஆக பாக்கியமான ஒத்தராக வருவார். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ஜம்சமுடைய தண்ணீரை யார் குடிப்பாரோ, எந்த நீயத்தை வச்சு குடிப்பாரோ அல்லாஹு தாலா அந்த நீயத்தை கபூல் செய்வான். எந்த நீயத்தை வச்சு அந்த தண்ணியை குடிப்பாரோ அல்லாஹ் அதை கபூல் செய்வான். அவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு தண்ணீர், அதுவும் அந்த மக்காவுடைய பூமியில இருக்கு. இந்த பாக்கியங்களை விளங்க வைத்துதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்ரீலங்கால இருந்து 40 ஹஜ்ஜிகள் நடைப்பயணமாக பேசிக்கிறாங்க. அவங்க இறங்கின இடம் ஸ்ரீலங்கா, இலங்கை. இங்க இருந்து 40 ஹஜ்ஜிகள் கால்நடையாக மக்காவுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்கால இருந்து மதீனாவுக்கு கால்நடையாக 25 ஹஜ்ஜிகளை முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு போனா விளங்கும், மக்கால இருந்து மதீனாக்கு பஸ்ல 120 ஸ்பீட்ல போனா 6 ஹவர் 7 ஹவர் போகும். அவ்வளவு பெரிய ஒரு தூரத்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நடைப்பயணமாக 25 ஹஜ்ஜிகளை முடிச்சுக்கிறான். சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட வாழ்நாள்ல 70 ஹஜ்ஜிகள் முடிச்சாங்களாம். அவங்கள்ட்ட மாணவர்கள் சொன்னாங்களாம், இமாம் அவங்களே 70 ஹஜ்ஜிகள் முடிக்கிற பாக்கியம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சு? சொன்னாங்களாம், ஒவ்வொரு ஹஜ்ஜிலையும் கடைசி துவா, யா அல்லாஹ் இது என் வாழ்நாளுடைய கடைசி ஹஜ்ஜாக மாத்திராது. 70வது ஹஜ்ஜி செஞ்ச பிறகு உள்ளத்துல ஒரு வெக்கம் வருது, அல்லாஹ் கிட்ட எவ்வளவு கேட்கிற, அல்லாஹ் கிட்ட எவ்வளவு கேட்கிற, திரும்ப கேட்கப்படாது என்ற ஒரு முடிவோட அந்த ஹஜ்ஜில இருந்து வாராங்க. அடுத்த வருஷம் ஹஜ்ஜிக்கு முன்னால அவங்க வஃபாத் ஆகுறாங்க. பெரியார்களே சகோதரர்களே, எங்களுக்கு வசதி இருக்குதா, பணம் இருக்குதா, அல்லாஹ் சொத்து செல்வங்களை தந்திருக்கிறானா? செய்யற ஆக பெரிய பாக்கியமான அமளித்தான், செய்யற ஆக பெரிய சோதனை, பெரிய சாதனை இதுதான். ஊர்ல எல்லாரையும் விட பெரிய ஒரு வீடு கட்டுறதோ, யாருமே கொண்டு வராத வாகனத்தை கொண்டு வரதோ, எல்லாரையும் விட நல்ல ஒரு வியாபாரம் செய்யறதோ, இது இல்ல நாங்க உலகத்துல செய்யற ஆக பெரிய சாதனை. இந்த சாதனை மௌத்தோட முடிஞ்சிடும். நாளைக்கு கியாமத்துல அல்லாஹ் கிட்ட பொறுமதியான சாதனை உலகத்துல அல்லாஹ் தந்த இந்த பணத்தை வச்சு ஹஜ்ஜையும் கடமையான உம்ராவையும் செய்யறதுதான் எங்களுக்கு ஆக புத்திசாலித்தனம். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹாஜிமார எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினாங்கண்டா சொன்னாங்க, அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃதுல்லாஹ். இந்த ஹாஜிமாரும் இந்த உம்ரா செய்யக்கூடிய மக்களும் அல்லாஹுடைய தூதுக்குழு என்று சொன்னாங்க. அல்லாஹுடைய தூதுக்குழு இவங்க ஹஜ்ஜி முடிச்சுட்டு வாராங்கண்டா அவங்க வீட்டுக்கு போக முன்னால அவங்களோட கைய பிடிச்சி முசாபஹா செஞ்சு அவங்கள்ட்ட சொல்லுங்க, எங்கட பாவத்துக்காக நீங்க அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுங்க, எங்களுக்காக நீங்க அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுங்க. ஏனென்றால் இப்ப அவர் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில வாரார். அவர் ஹஜ்ஜை முடிச்சுட்டு வார நேரம் ஒரு மலக்கு அவருடைய தோலை தட்டி சொல்றாராம், உன்னோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. சரி, நீ இவ்வளவு காலம் இவ்வளவு பாவம் செஞ்சாய், நீ இவ்வளவு காலம் இவ்வளவு தவறு செஞ்சாய், அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டான், போ உன்னோட ஊருக்கு போய் புதிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பி, சிறந்த ஒரு மனுஷனாக மாறி, இதுவரைக்கும் செஞ்ச பாவங்களை விட்டுரு, அல்லாஹுடைய இடத்துக்கு அல்லாஹ்வுடைய ஒரு விருந்தாளியாக இருக்கான் என்று அந்த மலக்கு சொல்லி அனுப்புவார். எனவே அன்பான சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தாராங்க, உங்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுண்டா, ஹஜ் செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு இருந்துச்சுண்டா, இதை நீங்க வாழ்க்கையில பிற்படுத்திடாதீங்க. வார வருஷம் செய்வோம், அதுக்கு அடுத்த வருஷம் செய்வோம் என்று வாழ்க்கையில பிற்போடுற அமல் இல்லை இது. ஏனென்றால் அடுத்த வருஷம் என்ன நடக்கும் என்றது உங்களுக்கு தெரியாது. நாங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இருக்கிற எல்லாரும் ஹயாத்தோட தான் இருக்கிறோம். அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேயும் ஹயாத்தோட தான் இருந்தோம். 2020 வரைக்கும் ஹஜ் செய்யறதை விட 2020க்கு பிறகு ஹஜ் செய்யறது கஷ்டம். இதை யாரும் நீங்க மறுக்க மாட்டீங்க. அது வரைக்கும் ஹஜ்ஜுடைய ரேட்டும் குறவு, அதுல இருந்த பிரச்சனைகளும் குறவு. கோவிட்டுடைய பிரச்சனைக்கு பின்னால ஹஜ்ஜுடைய விலைவாசிகளும் கூடி இருக்குது. நாங்க இன்னும் காலம் தாழ்த்துவோம் என்றா, இதை விட விலைவாசிகள் கூடி போகும் என்றா எவ்வளவு பெரிய நஷ்டத்துக்கு நாங்க ஆகிருவோம்.
அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருக்கு ஹஜ் செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு இருந்தும் ஹஜ் செய்யக்கூடிய உடல் ஆரோக்கியம் இருந்தும் யார் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றலையோ அவன் மௌத்தாகிற நேரம் யகூதியாக ஒரு கிறிஸ்துவனாக மௌத்தா போவது. ஒரு யகூதியா மௌத்தா போறது பரவாயில்ல, ஒரு நசாராவா மௌத்தா போறது பரவாயில்ல, ஹஜ் செய்யாம மௌத்தாகிறது அதை விட பயங்கரமான ஒரு விஷயம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஆட்சி காலத்துல சொல்லுவாங்களாம், முஸ்லிம்கள்ட்ட போயிட்டு ஜகாத் எடுத்துட்டு வாங்கடுவாங்க. முஸ்லிம்கள்ட்ட ஜகாத் எடுங்க, காஃபிர்கள்ட்ட இருந்து டெக்ஸ் எடுங்கன்னு சொல்லுவாங்க. முஸ்லிம்கள்ல யாரெல்லாம் ஹஜ் செய்யலையோ அவர்கிட்ட இருந்து ஜகாத் இல்ல, அவர்கிட்ட இருந்து டெக்ஸ் எடுங்க. ஏண்ட பார்வையில் அவன் ஒரு காஃபிர் மாதிரி. மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களாம், யாரு ஹஜ் உம்ரா செய்யாம இருக்கிறானோ கடமையாகியும் அவனை நீங்க சத்தியம் பண்ணி சொல்லுங்க, அவனோட யகூதின்னு சொல்லுங்க, என்ன அவனோட நசாரான்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்திருந்தா அவ்வளோ பாக்கியமான ஒரு அமல நாங்க உடல்ல ஆரோக்கியம் ஈக போகவே செஞ்சிருவோம். சிலவங்க சொல்லுவாங்க, இன்ஷா அல்லாஹ் நாங்க கொஞ்சம் வயசு போன போற ஹஜ் செய்வோம், 60 வயசு தாண்ட போற ஹஜ் செய்வோம். ஏன்? அப்பதான் 60 வருஷம் செஞ்ச பாவத்தையும் அல்லாஹு தாலா ஒரே ஹஜ்ஜோட மன்னிச்சிருவான். அவருக்கு என்ன நிச்சயம், அவர் அடுத்த செகண்ட் உஸ்ரோடு இருப்பார் என்று சொல்லி. அந்த வயசுல ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு அவருக்கு அரஃபால அந்த சூட்ல அந்த வெயில்ல நிக்கலுமா? அவருக்கு அந்த 30-40 லட்சம் மக்களுக்கு இடையில இவருக்கு தவாஃப் செய்யலுமா? நல்ல முறையில என்னாமல் ஆரோக்கியமா செய்யலும். நாங்க ஆரோக்கியமா இருக்கிற நேரமே எங்களை பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டோம், எங்களோட வீடு வாசல கட்டி முடிச்சிட்டோம், தேவையான வாகனங்களை வாங்கி போட்டுட்டோம், எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க பொறவு என்று சொல்லி அதை நாங்க பிற்போடல. இதையும் வாழ்க்கையில பாக்கியமான அமல உடல்ல ஆரோக்கியம் மீக்க போகலே செஞ்சு கொள்வோம். ஆரோக்கியம் மீக்கிற நேரமே அதை செஞ்சு முடிச்சு கொள்வோம். அது ஆகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த சின்ன வயசுல நல்ல ஆரோக்கியம் இருக்கிற நேரம் அந்த அமலை முடிச்சிடுவாரு. எங்க ஊர்ல ஹஜ் செஞ்ச நிறைய மக்கள் இருக்கிறான். இன்னைக்கு அவங்களுக்கு 60 வயசு தாண்டி. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நீங்க எத்தனை வயசுல ஹஜ்ஜுக்கு போனீங்க? 40-50 வயசுக்குள்ளால அவங்களோட ஹஜ் அவங்க முடிச்சுட்டாங்க. 40-50 வயசுக்குள்ளால அவங்களோட ஹஜ் முடிஞ்சு. இன்னைக்கு அவங்க உள்ளத்துல பாரம் ஒன்று இல்ல, பயமும் இல்ல. மௌத்தாகினா இந்த எச்சரிக்கை அவர்களுக்கு இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பேர் பெற்றோர்கள் அவங்க மௌத்தாகி கபருக்குள்ளால வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உலகத்துல வாழ்ற நேரம் பெரும் கோடீஸ்வரர்களாக வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அந்த சொத்தை அவங்களோட பிள்ளைகள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறான். அந்த ஒவ்வொரு பிள்ளையும் யோசிக்கணும், இந்த வாப்பா கபூர்ல நிம்மதியா சந்தோஷமா வாழணும் என்றா இந்த வாப்பாவுடைய ஹஜ்ஜை நான் நிறைவேற்றி முடிக்கணும். ஒரு சஹாபி வந்தார், ஹஜ்ஜத்துல் வதால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னார், யா ரசூலுல்லாஹ், இந்த வாப்பாக்கு ஹஜ்ஜி கடமை, வசதியா தான் அவர் வாழ்ந்தாரு, ஆனா ஹஜ்ஜ செய்யாம மௌத்தாகிட்டாரு, இப்ப என்ன செய்யற யா ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமான ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது கடன், அது கடன். உன்னை வாப்பா ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருக்குது, அதை கொடுக்காம மௌத்தாகினா அதை நீ கொடுப்பியா இல்லையா? யா ரசூலுல்லாஹ், கொடுப்பேன், கொடுக்க தானே வேணும். மனுஷனுக்கு கொடுக்கிற கடனை விட அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற கடனாக முக்கியம். அந்த கடனை நிறைவேற்றுங்க என்று சொன்னான். எனவே கபருக்குள்ளால அவங்க சந்தோஷமா நிம்மதியாக வாழணும் என்றா அவங்களுக்கு கடமையான ஹஜ்ஜை நாங்க நிறைவேற்றோம். இன்னைக்கு சிலவங்க கேட்பாங்க, ஹஜ்ஜு கடமையாகிறதுக்கு எங்கள்கிட்ட எவ்வளவு சல்லி இருக்கும், எத்தனை கோடி சல்லி இருக்கும். ஒரு சஹாபியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டார், யா ரசூலுல்லாஹ், நாங்க இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியங்களை நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க, இவ்வளவு பெரும் பாக்கியங்கள் அதுல இருக்குது, நாங்க ஹஜ் செய்யணும், அதுக்கு நாங்க எங்களுக்கு எப்ப அந்த ஹஜ்ஜு கடமையாகும், எந்த விஷயங்கள் இருந்தா எங்களுக்கு ஹஜ்ஜு கடமையாகும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸாத். இதுக்கு உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க. ஜாத் என்று சொல்றது, ஒருவர் அவருடைய வீட்டில இருந்து ஹஜ்ஜுக்கு போய்த்து திரும்புற வரைக்கும் அந்த ஹஜ்ஜுக்கு எவ்வளவு செலவு போகுமோ அந்த பணமும், இவர் போய்த்து வார வரைக்கும் அவங்களோட மனைவி பிள்ளைகளுடைய அந்த ஒரு மாச செலவுக்கு எவ்வளவு சல்லி போகுமோ அந்த அளவு பணமும் மொத்தத்தை இருந்துச்சுண்டா அவருக்கு ஹஜ்ஜு கடன். சும்மா எங்கட சல்லியில சொல்றேன்டா, ஒரு 20 லட்சம் போகும் ஹஜ்ஜுக்கு போய்த்து வாரத்துக்கு. உதாரணம், அந்த ஒரு மாசம் அவருடைய பிள்ளைகளோட படிப்பு,
மனைவிட உம்மாப்போட செலவு எல்லாம் பார்க்கிற நேரம் ஒரு 5 லட்சம் வைப்போமே, அப்படியும் இருக்காது. 25 லட்சம். இதை விட ஒத்தட்ட பணம் இருந்துச்சுன்னா அவரும் ஹஜ் செய்யக்கூடிய ஒத்தர் தான், அவரும் ஹஜ் நிறைவேற்ற வேண்டிய ஒத்தர் தான். இன்னும் சில ஆட்கள் சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட பணம் இல்ல, எங்கள்கிட்ட கையில சல்லி இல்ல. அப்ப உங்களோட சல்லி எங்க இருக்குது? அது வியாபாரத்துல இருக்குது. வியாபாரத்துல எவ்வளவு முதல் இருக்குது? இத்தனை இத்தனை கோடி இருக்குது முதல். அதுல வரக்கூடிய லாபம், அந்த லாபம் உங்களோட குடும்பத்துடைய செலவுக்கு போதுமா? ஓ, எங்களோட குடும்பத்துடைய செலவுக்கும் போதும், அதை விட மேல் மிச்சமாக லாபம் வருது. உதாரணமா 1 கோடி முதல் போட்டிருக்கிறார் வியாபாரத்தில், மாசம் 2 லட்சம் லாபம் வருது. இவருடைய குடும்ப தேவைக்கு ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் இருந்தா போதும், 1 லட்சம் இருந்தா போதும். அப்படி ஒரு நிலைமை வரும் என்றா அந்த 1 லட்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த பணத்துல இருந்து ஹஜ்ஜுக்கு தேவையான பணத்தை எடுப்பார், அதுல ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்துடுவார். இவர் வாழ்ற வீடு இருக்குது, அந்த வீடு மழையில இருந்து பாதுகாக்கிறதுக்கும் வெயில இருந்து பாதுகாக்கிறதுக்கும் இந்த ஊருடைய சிச்சுவேஷனை பொறுத்த மாதிரிக்கு ஒரு 50 லட்சம் 60 லட்சம் பொறுமதியான வீடு இருந்தா போதும். ஆனா இவர்த வீடை பார்த்தா 2.5 கோடி 3 கோடி பொறுமதி. இவர் சொல்றார், எனக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை, சல்லி இல்ல கையில என்ற. இவருக்குள்ள வழி, இவர் அந்த வீடை விற்பார். அந்த வீடை வித்துட்டு அந்த பணத்துல ஹஜ்ஜ செஞ்சுட்டு வருவார். மீதமுள்ள பணத்துல இன்னொரு வீடை வாங்கிக் கொள்வார். வாகனம் இருக்குது, ஒரு வாகனம் இருந்தா போதும், 2 3 வாகனம் இருக்குது. தேவையில்லாத வாகனத்தை வித்துட்டு ஹஜ்ஜுக்கு போய்த்து வருவார். அன்பான சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில இருக்கிற ஆக பெரிய ஒரு முசீபத் இருக்கு. அது என்ன முசீபத்துண்டா, நாங்க அல்லாஹ்க்கு சொல்லாம சொல்றோம், யா அல்லாஹ் இந்த விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் நீ சுருக்க முடிச்சுதா, அதுக்கு பிறகு ஓண்ட கட்டளைகளை நான் நிறைவேற்றேன். எனக்கு இந்த காணி எடுக்கணும் என்று ஒரு ஆசை இருக்குது, எனக்கு இப்படி ஒரு வாகனத்தை வாங்கிக்கணும் என்று ஆசை இருக்குது. இந்த ஆசைகள் நிறைவேறி முடியட்டும், அதுக்கு பிறகு என் ஹஜ்ஜை நான் நிறைவேற்றேன். இந்த பிச்சைக்கார எக்ரிமெண்ட்டுக்கு அல்லாஹ் எப்பயும் எக்ரி ஆக மாட்டான். அல்லாஹுடைய எக்ரிமெண்ட் என்ன? முதல்ல நீ ஏண்ட கடமையை நிறைவேற்றி ஓண்ட தேவைகளை நான் பூர்த்தி செய்றேன். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, நீங்க ஹஜ்ஜையும் உம்ராவையும் சரியாக நிறைவேற்றுங்க, அது உங்களோட வாழ்க்கையில இருந்து ஏழ்மைய கஷ்டத்தை எப்படி இல்லாமாக்கும் என்றா, கரை பிடிச்ச இரும்ப கொண்டு போயிட்டு நீங்க அதை நெருப்புல காட்டுற நேரம் அந்த கரை எப்படி கலண்டு வேறையாக போகுதோ, இது மாதிரி நீங்க பாப்பீங்க, உங்களோட வாழ்க்கையில இருந்து ஃபக்ர் இல்லாம போகும், ஏழ்மை கஷ்டம் இல்லாம போகும். இந்த வார்த்தையை யாரு சொன்னங்களுக்கு? நாட்டு ஜனாதிபதி சொன்னாரா? இல்லாட்டி எங்க ஊர்ல இருக்கிற மந்திரி சொன்னாரா? அவர் சொல்ற வார்த்தையில எங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை. ஜனாதிபதி சொல்லிட்டான், வார வருஷமாகிற நேரம் இந்த பிரச்சனை இருக்காதா, நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. மந்திரி சொல்லிட்டாரு, உங்களுக்கு இதை நாங்க செஞ்சு தாரோம் என்று சொல்லி, அதுல நம்பிக்கை இருக்குது. அவன் பொய்யையும் சொல்லியிருப்பான், ஏமாத்தவும் சொல்லியிருப்பான். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவுடைய பூமியில இருந்து எங்களுக்கு உறுதியாக சொல்றாங்க, நீங்க ஹஜ்ஜ செய்யுங்க, உங்களோட வறுமை எல்லாம் போகும். அந்த வார்த்தை எனக்கு நம்பிக்கை வந்தா, எனக்கும் உங்களுக்கும் நம்பிக்கை வந்தா, அந்த கடமையை செய்யக்கூடிய அந்த உணர்வு எங்களுக்கு வரும். அதுக்காக நாங்க ஆசைப்படுவோம், அல்லாஹ் கிட்ட துஆ செய்வோம், அல்லாஹ் தஆலா எங்களை அனுப்பி வைப்பான். எனவே மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு நிறைய மக்கள், ஏழை மக்கள், சரியான வீடு இல்ல, சரியான தொழில் இல்ல, உள்ளத்துல ஹஜ் செய்யணும் என்று கவலை இருக்கு. குறுகிய உணர்வுகளை சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பணங்களை சேர்த்து சேர்த்து 10 வருஷம் 15 வருஷம் பணங்களை சேர்த்திக்கிறான். அவருடைய உள்ளத்துல வீடை பத்தின கவலை இல்ல, வியாபாரத்தை பத்தின கவலையும் இல்ல, ஹஜ்ஜிக்காக சல்லியை சேர்த்து சேர்த்து வாழ்க்கையில ஹஜ்ஜ முடிச்சுட்டு வாரார். ஆனா அல்லாஹ் எவ்வளவோ பரக்கத்தாக கோடி கணக்காக பணங்களையும் சல்லிகளையும் கொடுத்து அவருடைய உள்ளத்துல ஆசை வருது இல்லையே, அவங்க இதை நினைக்கிறாங்க இல்லையே, இந்த கவலை அந்த உள்ளத்துல வருது இல்லையே. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்றையுடைய காலம் எங்களோட வாழ்க்கையில நடக்கிற உதாரணம், ஒருத்தன் ஒரு கடையில போயிட்டு ஒரு சாப்பாடை சாப்பிட்டு ஒரு வீடியோவை போட்டு இதை வந்து சாப்பிடுங்க, இங்க நல்ல டேஸ்டா இருக்குது என்ற ஒரு விளம்பரம் போட்டா அந்த இடத்தை நோக்கி எல்லாருமே போறான், எல்லாரும் போறான். போக்கல சொல்லி அனுப்புறாங்க, இந்த ஊருக்கு போனா இப்படி ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு வாங்க. நாங்க திங்க பிறந்தவங்களா? சாப்பாட்டை வர்ணிச்சு வர்ணிச்சு சாப்பாட்டுக்காக இருக்கிற ஒரு சமூகமா நாங்க? இன்னைக்கு இஸ்லாமிய, அதாவது எங்க நாட்டிலையும் தான் உலகத்திலையும் தான் ஆக பிரபல்யமான வேலை இந்த சாப்பாடை ப்ரமோட் பண்றதுதான். முஸ்லிம்களும் செய்யறாங்க, விளப்பம் இல்லாம செய்யறாங்க.
ஆனா அல்லாஹுடைய ரசூலும் குர்ஆன்லயும் எங்களுக்கு உலமாக்களும் அல்லாஹுடைய ஹஜ்ஜ பத்தி உம்ராவை பத்தி இவ்வளவு ஆர்வம் ஊட்டுறாங்க, இவ்வளவு பாக்கியமானதுன்னு சொல்றாங்க. எங்களுடைய உள்ளம் இன்னும் மிளகி, நான் இன்ஷா அல்லாஹ் வார வருஷம் எனக்கு மௌத் இல்லாட்டி நான் ஹஜ்ஜிக்கு போவேன், நான் உள்ளத்துல நியத்து வைக்கிறேன், அது வரைக்கும் நான் ஹஜ்ஜ படிப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜ படிச்சுட்டு அங்க போய்த்து அல்லாஹுடைய பொருத்தத்தையும் ஏன துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமையையும் உருவாக்கி கொண்டு நான் என்னுடைய ஊருக்கு வந்து சேருவேன் என்ற நியத்தோடு இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவுல இருந்து நாங்கள் கலந்து போவோம். அல்லாஹ் தஆலா